இடியாப்பம் நல்லா சூடாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்டான டிஷ் மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கு நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம்னா, காலையில் செஞ்ச இடியாப்பம் வேஸ்ட்டாக போகுதுன்னு இன்றைக்கி வந்து முட்டை கொத்து இடியாப்பம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்குவோம், தவா அடுப்பில் வச்சுக்குவோம். சட்டி சூடாயிருச்சு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றும். சூடாயிருச்சு, வெங்காயம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இந்த டைமில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம். இப்போ அதில் கொஞ்சோட உப்பு போடுவோம், கொஞ்சோட பெப்பர் பிடிச்சிருக்கோம். முட்டை நல்லா துண்டு துண்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை இதோட சேர்த்துக்குவோம். இப்போ நான் 2 இடியாப்பத்தை பொடிசு புதுசாக நுணுக்கி வச்சுருக்கேன், அதோட சேர்த்து பாருங்கள். பார்க்க நூடுல்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள். இதோட கொஞ்சமாக சோயா சாஸ், இதோட தக்காளி சாஸ், சில்லி சாஸ் போடுவோம். ஒன்றா சேர்ப்போம். காலையில் கொடுத்த இடியாப்பம் மாதிரியே தெரியாது. இப்போ பாருங்கள், இது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போ இடியாப்பம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.